ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ். வாங்க பிளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அது மில்லட்டை வச்சு நம்ம ஒரு பிஸ்கட் பண்ண போகிறோம். பசங்களுக்காண்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 கப் வெல்லம், 1/4 கப் முந்திரி பவுடர், அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வேணும். அதுக்காண்டி 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் நெய், கோகோ பவுடர். உங்களுக்கு எந்த கம்பெனி பிராண்டாலும் ஓகே. கோகோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் வேணும். அதுக்காண்டி கோகோ பவுடர் எடுத்தாச்சு. இப்போ வெல்லத்தை நல்லா குட்டியாக நுணுக்கி நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா மெல்ட்டாக வச்சிடலாம். நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் டஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்மளுக்கு நெய் தேவை. 3 ஸ்பூன் நெய்யை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம மிஷின் பிளெண்டரோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரோ வச்சு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம ராகி மாவு, ஃபஸ்ட்டு அந்த ராகி மாவை அது கூட ஆட் பண்ணலாம். இது கூடவே நம்ம முந்திரி பவுடர், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு மட்டும்தான் நம்ம பேக்கிங் பவுடர் போட போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஒரு பிஸ்கட்டோட தன்மை நமக்கு கிடைக்கும். அதுக்காண்டி தான் 1/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு கோகோ பவுடர், அதுவும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம தேவையான அளவு நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கலாம் ஃபில்டர் பண்ணி, அதையும் இது கூட ஆட் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வரணுங்க. அதை அப்படியே ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பண்ணணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறவு நம்ம இது ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சிடணும். அதுக்கப்புறவு நம்ம பூரி கட்டை இருக்குல்ல, சப்பாத்தி புரத கட்டை, அதில் வச்சு நம்ம அழகாக தேய்ச்சி நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிடுங்க. நான் பசங்க நீள சைஸ் கேட்டாங்கன்னு சொல்லி நல்ல குக்கீஸ் மாதிரி நீள சைஸில் அழகாக டிசைன் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணதுக்காண்டி சூரியகாந்தி விதையும் நம்ம பூசணி விதையும் அப்படி அழகாக ஒன்றுனா வச்சு இதை அப்படி நம்ம கேக்லாம் ரெடி பண்ணுவோம்ல, நம்ம அந்த ட்ரை பேனில் நம்ம கொஞ்சோண்டு பட்டர் தடவி கொஞ்சம் லேசாக மாவை தூவிட்டு இதை அப்படியே எடுத்து அதில் வச்சிட வேண்டியதான். நம்ம இது கடாயில் தான் பண்ண போகிறோம். கடாயை ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் நம்ம இந்த கேக் டின்னில் இதை அப்படியே ரெடி பண்ணதை வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் சூப்பரான சுவையான ராகி பிஸ்கட் ரெடி ஆயிருங்க. பசங்களுக்கு ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. சுவையான டேஸ்ட்டான ஹெல்த்தியான ராகி பிஸ்கட் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி பசங்களுக்கு அப்படி கொடுத்துடலாங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அப்படி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தா பசங்க அப்படி ஸ்நாக்ஸ் கேட்கமெல்லாம் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்மளே ரெடி பண்ணி வீட்டிலேயே கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்குங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.